மணலி மண்டல குழு 44வது மாதாந்திர சாதாரண கூட்டத்தில் ஏவி ஆறுமுகம் தலைமையில் 159 தீர்மானங்கள் நிறைவேற்றம். பெருநகர சென்னை மாநகர ஆட்சியின் இரண்டாவது மண்டலமான மணலி மண்டலத்தில் மண்டல குழு 44வது மாதாந்திர சாதாரண கூட்டம் மணலி மண்டல அலுவலக கூட்ட அரங்கில் 10/2/2026 அன்று மண்டல அலுவலர் தேவேந்திரன் மற்றும் இஇ இன்சார்ஜ் பழனி முன்னிலையில் மணலி மண்டல குழு தலைவர் மற்றும் திருவொற்றியூர் மத்திய பகுதி திமுக செயலாளர் ஏவி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்த்தாய் வாழ்த்துடன் துவக்கப்பட்ட மணலி மண்டல குழுவின் 44வது சாதாரண கூட்டத்தில் 159 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிறைவேற்றிய தீர்மானங்கள் குறித்தும் வார்டின் அடிப்படை தேவைகள் குறித்து கூட்டத்தில் கலந்து கொண்ட மாமன்ற உறுப்பினர்கள் முல்லை ஆர்ஜி ராஜேஷ் சேகர், எம் ஸ்ரீதரன், ஏ கீர்த்தி, கே காசிநாதன், ஏ ராஜேந்திரன், ஆர் ஜெய்சங்கர், எஸ் நந்தினி ஆகியோர் பேசினர். இதில் 21வது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஆர்ஜி ராஜேஷ் சேகர் பேசிய பொழுது, மணலி நிறுவனங்களில் இருந்து வெளிவரும் அமோனியா வாயு கசிவால் பொதுமக்களுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுவதையும் சமீபத்தில் போடப்பட்ட சாலைகள் சேதம் அடைந்திருப்பதையும் சுட்டிக்காட்டி சரி செய்து தர வேண்டுகோள் வைத்தார். மேலும் சமீபத்தில் மணலி பஸ் நிலையத்தை புதுப்பித்து புதிய பஸ் நிலையம் கட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படுவதை வரவேற்று நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து 18வது வட்ட மாமன்ற உறுப்பினர் எம் ஸ்ரீதரன் பேசிய பொழுது, தங்கள் வட்டத்திற்கான சாலைகள் புறக்கணிக்கப்படுவதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய மண்டல குழு தலைவர் ஏவி ஆறுமுகம், சென்னை மாநகராட்சியின் 200 வட்டங்களையும் பாகுபாடு இன்றி நிறைவான பணிகளை திமுக அரசு செய்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த கூட்டத்தில் 8 வட்டங்களில் ஒரே ஒரு வட்டமான 18வது வட்டத்தில் மட்டுமே சாலைகள் போடுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 10 தினங்களுக்குள் அனைத்து பகுதிகளிலும் சாலை அமைக்க உத்தரவிடுவதாக மண்டல அலுவலர் தேவேந்திரனும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய 22வது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஏ கீர்த்தி, தனது பகுதியின் பூங்கா விரைந்து முடிக்க வேண்டும் என தெரிவித்தார். இறுதியாக தேசிய கீதத்துடன் கூட்டம் முடிவடைந்தது.